ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் கொதிக்க வைக்க வேணாம், புளிய வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஸோ நம்ம வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் நான் மீல் மேக்கர் எவ்வளோ வேணுமோ போட்டுட்டு அதில் அது ஜஸ்ட் நீங்கள் மீல் மேக்கர் அளவு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல அதை விட கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கொதிக்க வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோடனே அதை குறைச்சிருங்க, சிம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ இப்படி கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டே இருங்க. எதுக்குன்னா இந்த மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாக குக்காகி வர்றதுக்காக. அப்படியே நீங்கள் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இந்த தண்ணி எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. ஆனால் அப்பப்போ கிளறி விட்டுட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு மீல் மேக்கர் எல்லாமே ஒரே மாதிரி சாஃப்டாக குக் ஆகி வரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி எல்லாமே போயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், அரையிலேருந்து 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, இது எல்லாமே போட்டுட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக பிரட்டிடுங்க. பிரட்டிட்டு மீல் மேக்கரோடவுமே நல்லா கலந்து விட்டிங்கன்னா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இதில் ஏற்கனவே மீல் மேக்கருக்குள்ளே நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுவுமே சேர்ந்து உங்களுக்கு மீல் மேக்கர் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி அந்த மசாலா நல்லா இறங்கி மிக்ஸ் ஆகி வரும். அப்புறமா நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, அதிலே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் இதை விட்டுறணும். உள்ள தண்ணியுமே நம்மளுக்கு ட்ரை ஆகி மீல் மேக்கர் நல்லா கொஞ்சம் இப்போ ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். 10 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஒரு மீல் மேக்கர் எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதில் தண்ணி இல்லாமல் இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் விடணும். லைட்டாக ஃப்ரை ஆகி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.